பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்து ஏற்பட்டு அப்பாவி கூலி தொழிலாளிகள் 25 பேர் இறந்து போயிருக்காங்க. விருதுநகர் அருகே கட்டனார்பட்டியில் கோவிந்தநல்லூரை சேர்ந்த முத்துமாணிக்க என்பவருக்கு சொந்தமான ஒரு பட்டாசு ஆலை இயங்கிட்டு வருது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருந்தும் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு இருந்தாங்க. மாலை 3:15 மணியில் உள்ள சரவடிப்புன்னு ஒரு அறையில உராய்வு காரணமா பயங்கரமான வெடி விபத்து ஏற்பட்டு 25 அப்பாவி கூலி தொழிலாளிகள் உடல் கருகி பலியாகுறாங்க. விடுமுறை நாள்ல கூட பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை உற்பத்தியை பெருக்கணுங்கிற முதலாளிகளோட பேராசையினால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒவ்வொரு அறைக்கும் குறிப்பிட்ட இடைவெளி இருக்கணும். ஆனா அங்குள்ள அறைகள் ஒரே கட்டடத்தில் விதிகளை மீறி கட்டப்பட்டிருக்கு. அறைகளுக்கு முன்புற விதிகளை மீறி தகர சீட்டு அமைக்கப்பட்டிருக்கு. முறையாக அறைகள் கட்டப்பட்டிருந்த வெடி விபத்து ஏற்பட்ட உடனே பெரும்பாலான தொழிலாளர்கள் தப்பிச்சிருக்கலாம். ஒவ்வொரு அறையிலும் அதிகபட்சமா 4 பேர் மட்டுமே உற்பத்தி பணியில வேலை செஞ்சிருக்கணும். மருந்து கலவை பணியில 2 பேர் மட்டுமே இருக்கணும். ஆனா இங்க ஒரே இடத்துல 30க்கும் மேற்பட்ட உற்பத்தி பணியில ஈடுபட்டதனாலதான் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. உயிரிழந்தவங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தப்ப திடீர்னு பட்டாசுகள் மீண்டும் வெடிச்சதனால அருகில் இருந்த கலெக்டர், எஸ்பி மற்றும் போலீஸ் அதிகாரிகள் அலறி ஓடுறாங்க. இதுல தீயணைப்பு வீரர்கள், போலீசார், பொதுமக்கள்னு 12 பேருக்கு மேல காயமடைஞ்சு அவங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. விதிகளை மீறி